Taste the Daily. தியாகத்தை போற்றும் புனித திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இறைவனுக்காக எதையும் செய்யும் எண்ணத்தை மேலோங்க செய்யும் நன்னாள் பக்ரீத் திருநாள் என அறிக்கை. ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒன்று கூடி இறைவனின் புகழை நெஞ்சத்தில் நிலைக்கச் செய்து விருந்தளித்து மகிழ்ச்சியில் திளைக்கும் திருநாளே பக்ரீத். மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த இனிய திருநாளில் எல்லோரிடமும் இறை உணர்வும் தியாக சிந்தனையும் சகோதரத்துவமும் மலரட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நிரப்புவதற்கு வேட்பாளராக சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கொடு. வேட்பாளர்கள் இன்பதுரை தனபால் ஆகியோர் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாகவே இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் சந்திப்பில் நான் ஏற்கனவே தெரிவித்தேன் எனவும் கழக பொதுச் செயலாளர் விளக்கம். இன்னும் வராத ஒன்றை புலிவரது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் ஸ்டாலினின் வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்பப் போவதில்லை என்று அறிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கோயிலில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த அர்ச்சகர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டையில் சமூக வலைதளம் மூலம் பழகிய சிறுமியின் முகத்தை ஆபாசமாக சித்தரித்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவலம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிரைவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக புகார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்து குழந்தையை எரித்து கொன்ற விவகாரத்தில் 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக புகார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நிலத்தகராறில் சித்தியை கொலை செய்த மகன். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டதாக புகார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 150 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை ராமாபுரம் பகுதியில் மத்தபற்றமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கலராக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதால் இளைய சமுதாயம் சீரழிந்து வரும் அவலம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் வேதனை. ஈரோடு அருகே வலி நிவாரணி மாத்திரைகளை போதை பயன்பாட்டிற்காக வைத்திருந்த 2 சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால்
போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. ஈமு கோழி வளர்த்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி முதலீடு பெற்று மோசடி செய்தவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் சுமார் 8 கோடி ரூபாய் அபராதம் விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் மோசடிகளை உளவுத்துறை கண்டுகொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருப்பதால் நீதிமன்றம் சென்று நியாயத்தை பெற வேண்டிய நிலை உள்ளதாக புகார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடிய அரசின் தகர டப்பா பேருந்தின் முன் சக்கரத்தின் ஷேக்கப் ராடு கட்டாகி வெளியே வந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி அரசு போக்குவரத்து பணிமனையில் 28,000 லிட்டர் டீசல் திருட்டில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இதுபோன்ற அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் விடுதி உரிமையாளர் வீட்டில் 40 சவரன் நகை மற்றும் 21 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை நிகழாத நாள் இருந்தால் அது வரலாற்றில் இடம்பெறும் என மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே நகைக்கடை உரிமையாளரிடம் 2 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் பறித்த 7 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. திமுக ஆட்சியில் நூதன முறை கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கிய சத்துமாவில் கரப்பான்பூச்சி இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதுடன் குழந்தைகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 35 கோடியில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட புதிய குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டும் பயனாளர்களுக்கு ஒதுக்காமல் ஸ்டாலின் மாடல் அரசு காலம் தாழ்த்தி வருவதாக மக்கள் வேதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படும் ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் ஆதங்கம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பட்டியல் சமூக இளைஞரை 8 பேர் கொண்ட கும்பல் பல மணி நேரமாக நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தியதில் அவருக்கு காது கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட அவலம். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதுதான் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு கூறும் சமூக நீதியாக என மக்கள் விமர்சனம். திமுறா உங்களுக்குன்னா அவ்வளோ தென்ன விட்டா நேற்று நான் போதையில் இருந்தனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். உங்கள் பைப்பால் உங்களை நான் என்ன பண்ணுறேன்ட்டு அடித்தாங்க. ட்ரெஸ்ஸு நிறுவனப்படுத்தி அடித்தாங்க 4 மணி நேரம். பிறப்பு புள்ளி அடித்தாருங்க. தொடையிலையும் அடித்தாங்க, முதுகுலையும் அடித்தாங்க. அதுக்கு பிரச்சனைக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதியின்றி உயிரிழந்த முதியவரின் உடலை சவுக்குத்தோப்பு வழியாக தூக்கிச் செல்லும் அவலம். ஸ்டாலின் மாடல் அரசிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதிவாசிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெண் பக்தரிடம் நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்ட பூசாரி உள்பட 3 பேர் சிக்கினர். விடியாதிமுக ஆட்சியின் ஏவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பெண் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பிரியாணி புகழ் அமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தீவிரம் காட்டுவாரா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த கட்டிட தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். தமிழகத்தில் கொரோனா தொற்று வைரஸ் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ள நிலையில் கொரோனா பரவலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 8 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் இதுவரை 5 பேர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை 221 பேர் பாதிப்பு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 498 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. கொரோனாவால் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் 4 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக உயர்வு.
வங்கிகளுக்கு குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6%-லிருந்து 0.5% குறைந்துள்ளதால் வீடு, வாகனம், தனிநபருக்கான கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறையால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகர் மண்டல அலுவலகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க குவிந்த பெண்கள் விரட்டியடிப்பு. தங்களுக்கு முறையாக அறிவிப்பு வரவில்லை என மாறி மாறி ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பெண்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சீரான மின் விநியோகம் இல்லாததால் தண்ணீரின்றி பயிர்கள் கருகும் அவல நிலை. ஸ்டாலின் மாடல் அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ரஸ்தா மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கம் பைக் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. நெடுஞ்சாலைத்துறையினரின் அலட்சியத்தால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் தகர டப்பா பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக புகார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 6 வயது சிறுவன் உள்பட 2 பலி. விடிய ஆட்சியில் அரசு பேருந்துகளின் பராமரிப்பின்மை மற்றும் ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள மன உளைச்சலால் விபத்துகள் அடிக்கடி நடைபெறுவதாக விமர்சனம். கடலூர் மாவட்டம் பூதங்குடியில் உள்ள வீராணம் ஏரியின் VNSS மதகில் பழுது ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் திறக்க முடியாத நிலை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மதகு உரிய முறையில் பராமரிக்கப்படாததால் முறையாக உபரி நீர் வெளியேற்ற இயலாத நிலை உள்ளதாக விவசாயிகள் புகார். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள மாரியம்மன் பகவதியம்மன் திருவிழாவில் பாடையில் வந்து துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டெதர் என்ற திரைப்படத்தை இயக்கி ஹாலிவுட்டில் அமெரிக்க திரைப்படத்தை இயக்கிய முதல் தமிழர் என்ற பெருமையை பெற்றார் தமிழக இளைஞர் ஹரிஹரசுதன். டெதர் திரைப்படம் ஹாலிவுட்டில் வரும் 22ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் ஹரிஹரசுதனுக்கு பாராட்டு. சிந்தூர் ஆபரேஷனை நினைவு கூறும் வகையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெயரை புதிய வகை மாம்பழத்திற்கு சூட்டிய பத்மஸ்ரீ விருதாளர். மாம்பழ மனிதர் என புகழப்படும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கலிமுல்லா கான் புதிய ரக மாம்பழத்திற்கு ராஜ்நாத்தாம் என பெயர் சூட்டியுள்ளார். HDFC கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு பணம் செலுத்தினால் ஜூலை 1ஆம் தேதி முதல் கட்டணம் விதிக்கப்படும் என வங்கி அறிவிப்பு. 1 மாதத்தில் 10,000 ரூபாய்க்கு மேல் ஆன்லைன் விளையாட்டுக்கு செலவிட்டால் 1% கட்டணம் செலுத்துவதுடன் பண சலுகைகளையும் இழப்பார்கள் என தகவல். புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதற்கு தடை விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதிப்பு. தடை விதிப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் விசாரிக்க வேண்டியுள்ளதை அமெரிக்க நீதிமன்றம் காரணமாக காட்டியுள்ளதால் இந்திய மாணவர்களுக்கு தற்காலிக நிம்மதி. நார்வேயில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான செஸ் போட்டியில் 7வது முறையாக பட்டம் வென்றார் மேக்னஸ் கால்சன். ஓபன் பிரிவில் 16 புள்ளிகளை மேக்னஸ் கைப்பற்றிய நிலையில் 14.5 புள்ளிகளுடன் குகேஷ் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார்.